சமையல். அடிக்கிற வெயிலுக்குங்க ஜில்லுன்னு ஒரு மேங்காய் செய்யலாங்களா? அது தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேனுங்க. மாம்பழம் வந்துங்க 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேனுங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்துங்க 150 மில்லிங்க, ஒரு டம்ளர் இருக்குது, அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணுங்க. ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்துக்கணுங்க. நீங்கள் தேவைப்பட்டால் அது போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுலாங்க. ஐஸ் செய்யறதுக்குங்க இது மாதிரி ஐஸ் மோல்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கிடைக்குங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு மாம்பழத்தை போட்டுக்கலாம். அது கூட வந்து சுகர் போட்டுக்கலாங்க. இந்த ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாம்பழமும் சுகரும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட வந்துங்க கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. நான் கொஞ்சம் லைட்டாக சேர்த்திருக்கேன். இது கூட வந்துங்க பால் ஊற்றிக்கலாங்க. இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், பால் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணும். இதை வந்து ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி எல்லா இதுலேயும் ஊற்றிடுங்க. பாருங்கள், எல்லாமே நான் ஊற்றிட்டேன். இது வந்துங்க இதுலேயே வந்து மூடி கொடுத்துருப்பாங்க குச்சியோட. இதை போட்டு மூடிடலாங்க. இதை வந்துங்க ஃப்ரீசரில் வந்து 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஃப்ரீசரில் வந்து நான் 8 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து மேங்கோ ஐஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து அப்படியே எடுத்தால் வராதுங்க. நம்ம வந்து லைட்டாக தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுங்க, அதில் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா கீழே வந்து அந்த கொஞ்சம் ஜில்னஸ் எல்லாம் போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு வந்துடும். இப்போ நான் வந்து இதை வந்து பைப்பில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு வரணுங்க. மேலாலையும் கீழாலையும் தண்ணி பிடிச்சிட்டோம்னா அந்த ஜில்னஸ் போயிருங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி பைப்பில் வந்து ஒரு டைம் பிடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி பிடிச்சதுங்காட்டி ஐஸ் வந்து ஈஸியாக எடுத்துட்டோம். பாருங்கள், மேங்கோ ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தானுங்க ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம வீட்டிலே இருக்க மேங்கோ வச்சு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் மேங்கோ ஐஸ் வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஸ்ரீதேவி சமையலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.